பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் எப்படி என் வீட்டில் பண்ணுவேனோ அந்த மெத்தடில் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பொங்கல் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. வேணும்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. இதோடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சாதத்தையும் பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தாளித்து கொட்டி கலக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சேர்த்த மிளகு, சீரகம், இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாதத்தில் நல்லா இறங்கியிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் நம்ம இதுக்கு சேர்க்கறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம இதில் சூடான தண்ணி தான் சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு எவ்வளோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம அரிசி 1 கப் எடுத்திருக்கோம், பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கோம். ரெண்டும் சேர்ந்து 1/2 கப். 1/2 கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களோட பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும். இந்த அளவுக்கு குறைவாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அரிசி தனியாக பருப்பு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழைவாக இருக்காது. அதனால் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை நாம் மூடி போட்டு மூடணும். நான் இன்னைக்கு குக்கரில் பண்ணலை, பேனில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணாலும் சரி, பேனில் பண்ணாலும் சரி, நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மூடி போட்டு மூடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. பொங்கல் ரெடி ஆயிரும். சில குக்கரில் 3 விசில் வரை எடுக்கும். அது உங்களோட குக்கரை பொறுத்து இருக்குது. இப்போ பேனில் பண்ணுறீங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு 2 வாட்டி மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு 2 வாட்டி மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி சாதத்தை மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் 5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு குழைவான பொங்கல் கிடைக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்து இதோட சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்கேன், ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.